ஏதோ போட்டி போட்டு அவகிட்ட ஜெயிடான்னு சொன்னா. எவன்டா உன்னை காதலிக்க சொன்னது? எனக்கே சக்சஸ் ஆயிடுச்சு, உனக்கு எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அனுபவம்டா. விடிஞ்ச தீபாவளி, அவன் தலை தீபாவளி கொண்டாடுவான், இவனுக்கு தாடி தீபாவளி. யாருக்கோ பாடின பாட்டு இப்ப சிச்சுவேஷன் சரியாவே இருக்கு. என்னடா காதல் இது, எவன் சொன்ன மனுஷனோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கடா. சாரி ராஜா, சாரிடா. தீபாவளிக்கு அவன் சாரி விற்க ஆரம்பிச்சுட்டான். ப்ளீஸ், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சந்தித்தாலும் தனிமை, சந்திக்காவிட்டாலும் தனிமை. தனிமையோ தனிமை, இனிமையோ இனிமை. அவன் தீபாவளிக்கு வீட்டுல ஸ்வீட்ட பண்ணி வச்சிருப்பான். எங்க வீட்டுல எங்க நைனா எந்த கஷாயத்தை காய்ச்சி வச்சிருக்கானோ. நைனா மகனே, 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 தந்தையே, மகனே, தந்தையே, மகனே, தந்தையே, மகனே, தந்தையே, மகனே, மகனே. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள். தெளிவான பார்வைக்கு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். தெளிவான பார்வைக்கு நீங்க புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்க பார்வையே சொல்லுது நான் ஜூட்டுதான். தந்தையே, மகனே, இது தெளிவான பார்வை இல்ல, என்ன இது எக்ஸ்ரே பார்வை. அப்படின்னா? அதாவது எனக்கு எல்லாம் நியூடா தெரியுதே. நியூடுன்னா என்னடா மகனே? நியூடு என்றால் நிர்வாணம், அதாவது அம்மனை கட்ட. நைனா, நீ அன்றாட போறது இல்லையா? நானும் சீத்தாங்கோ. மகனே, இங்க பார்க்காத. நைனா, நீ ஓடி ஒளிஞ்சு பிரயோஜனம் இல்ல நைனா. நிர்வாணம் நிர்வாணம் தான். இது ஆஸ்பத்திரி எக்ஸ்ரே இல்ல, ஆலமரத்து எக்ஸ்ரே. ஓடே ஓடே ஓடே, அம்புஜத்தை இட்டுக்கிற ஓடே, இன்னும் ஓடே. இதுதான் நைனா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான வழி. நான் ஜுட்டேன். சாந்தி, ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் தனிமையில இருக்கிற எனக்கு எதுக்கு டேவிட் பண்டிகை? ஏது சந்தோஷம்? சாந்தி, நீ ஏன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க கூடாது? அதையே நான் திருப்பி கேட்டேன். நீயே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க கூடாது? எஸ்தருக்கு அப்புறம் எனக்கு ஏது வாழ்க்கை? யாருக்காகவும் யாரோட வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுறதில்ல டேவிட். அதை நான் திருப்பி சொன்னா, யாருக்காகவும் யாரோட வாழ்க்கையை முடிஞ்சு போறதில்ல. டேவிட், எனக்கு ஒரு ஆசை டேவிட். தெரியும் சாந்தி, நீ பியானோல அடிக்கடி விரும்பி கேட்கிற டியூன் தானே. உன்னோட வேற எந்த ஆசையும் என்னால நிறைவேற்ற முடியாது. வாக்கா, வா வா வா. ஹாய் மைக்கேல். எப்படி இருக்கற? டிரைவர் டைம்க்கு வந்தானா? கரெக்ட் டைம்க்கு வந்துட்டான். வாடா மாப்பிள, என்ன விட உயரமா வளர்ந்துட்ட. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இன்னிட்டு நாளைக்கு வச்சுட்டா கூட அவன் ரெடி. அவ்வளவு அவசரமா? வா வா. ஏங்கா, ஜேர்னி நல்லா சௌகரியமா இருந்துச்சா? பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னைக்குதான் ஆரம்பம். அதான் செட்டப்பே தெரியல. இந்த ஊருக சாப்பிடு, போக போக சரியா போயிடும். நம்ம ஹாக்கி ஸ்டிக்கு என்னாச்சு? அசட்டுத்தனமான தைரியத்துக்கும் அசட்டுத்தனமான வாழ்க்கைக்கும் காரணம் காதல் தான். ஓ, காதல் தோல்வியா? ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அதான்
சோகம் தாங்கல இங்க வந்த. இதுதாண்டா உண்மையான மன்மத பானம். காதல்ல முடியினவெல்லாம் இதுல மிதக்க ஆரம்பிச்சா கரை சேர்ந்துருவான்னு நம்புறான். நீயும் நம்பு. இந்தா. இல்ல போதும். அடப்பாவி, ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் குடிக்கிறவெல்லாம் போதைக்காக குடிக்கிறான். உங்களுக்கு என்ன சோகம்? உனக்கு 2 ரவுண்ட் சோகம், எனக்கு 20 ரவுண்ட் சோகம். என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொன்னா வந்துடுமே. இனிமே எல்லா உண்மையும் வந்துடுமே. கனவுல கூட நீங்க தான் வர்றீங்கன்னு சொல்லுவா. இப்ப நிஜத்துல மறந்துட்டாளா? நம்மள பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாதுன்னு சொல்லுவா. இப்ப அவளாவே பிரிஞ்சிட்டாளா? காதலை பத்தி ரொம்ப நாளா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. தோல்விக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட என்ன புண்ணியம்? காதல் காதல் காதல், இல்லையேல் சாராயம் சாராயம் சாராயம். வேற வழி இல்ல. இந்த மேன் குடி. வேணாம் வேணாம், வாந்தி வர மாதிரி இருக்குது. எடு. மனசுல இருக்கிறவளை வெளியே கொண்டு வர மாதிரி எடு. ஏண்டா தலையெழுத்து? இனிமே நீங்க தான் நம்ம தலைவர். ஒண்ணுமே வேணான்னு இங்க வந்தா இவனும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறானே. தலைவா பரவாயில்ல. 2 ரவுண்ட் போனதுக்கு அப்புறம் டேயின்னு கூப்பிடாம தலைவான்னு கூப்பிடுறிய, அது வரைக்கும் சந்தோஷம். காட் பிளஸ் யூ. தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க. நான் ரேகா பேசுறேன். ரேகா, நான் உங்ககிட்ட மடிப்பிச்சை கேக்குறேம்மா. தயவு செஞ்சு என் பையனை மறந்துருமா. உங்க அப்பாவால நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோமா. நீ என் பையன் மேல உண்மையான அன்பு வச்சிருந்து அவன் நல்லா வாழணும்னு நினைச்சா. தயவு செஞ்சு அவனை மறந்துருமா. மறந்துரு. ரேகா, யாருக்குமா போன் பண்ண? என் ஃப்ரெண்டுக்குப்பா. அடடா, அதுக்குள்ள கட் பண்ணிட்டியேம்மா. அம்மா, நாளைக்கு சர்ச்சில் உனக்கும் பீட்டருக்கும் கல்யாணம் அறிக்கை படிக்க போறாங்கம்மா. அடுத்த வாரம் கல்யாணம். அதையும் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருக்கலாம். அதனால என்ன, அப்புறம் போன் பண்ணி சொல்லு. ரேகா, உன் ஃப்ரெண்ட் அது இதுன்னா உன் அப்பா நினைச்சதை சாதிக்காம விடமாட்டான்னு சொல்லிடு. அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணங்கிறதுனால உன் படிப்பையே நிறுத்திட்ட. கல்யாண வேலை பார்க்கணும். வரட்டுமா? சாந்தி, சாந்தே சாந்தி, சாந்தே. ஐயோ, இது எங்க மேடம் வீடு இல்ல? ஏய், பயப்படாம நில்லு. இனிமே உனக்கு எதுக்கு படிப்பு? அதான் காதல் காதல் படிச்சு கிழிச்சிட்டிய. போய் உட்காரு. சாந்தி, கொஞ்சம் ஊறுகாய் வேணும். டேவிட், what is this nonsense? 2 nonsense. காதல்ல தோல்வி அடைஞ்ச 2 nonsense. ராஜா, என்ன இது? நீ ஏன் டேவிட் மாதிரி ஆனே? இது என்ன கேள்வி? ஏன்னா எனத்தோட தான் சேரும். இது என்ன மூட்டு வலி அயோடெக்ஸ் போட்டு சரி பண்ண? மனசு வலி, அதான் 2 பேரும். போதும் டேவிட், போதும். மேடம், என்ன ஏன் ரேகா வெறுக்கணும்? நான் அவ அந்தஸ்தை மட்டும்தான் நேசிச்சேன்னு ஏன் சொல்லணும்? அவளை மறக்க முடியல மேடம், அதான் குடிச்சேன். பொண்ணுங்களால சொல்ல முடியாதது எவ்வளவோ இருக்கு. அவன் என்ன சொல்ல நினைக்கிறான்னு புரியாத ஆம்பளைங்க உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ரேகா அப்படி சொன்னதுக்கு காரணமே அவ அக்கா எஸ்தர் முடிவு அவளுக்கும் ஏற்பட்டு நீ டேவிட் மாதிரி ஆயிடக்கூடாது பாரு. அதுக்காகத்தான் ராஜா. எஸ்தர், எஸ்தர். ஏய், அந்த ராஜா ரேகா நீங்க தானே? ஆமா டேவிட், அந்த ராஜா ரேகா இவங்கதான். உங்க அத்தியாயம் எங்க முடிஞ்சதோ அங்க ஒரு புது கதை ஆரம்பிச்சிருக்க. ஆனா இருக்கு சாந்தி, எஸ்தர் மேல ஆணையா சொல்றேன், இவங்களை நான் சேர்த்து வைக்கிறேன். எஸ்தர், எந்த முடிவு உனக்கு ஏற்பட்டுச்சோ அந்த முடிவை நான் ரேகாவுக்கு ஏற்பட விட மாட்டேன். எந்த வாழ்க்கை நமக்கு அமையலையோ அந்த வாழ்க்கையை நான் இவங்களுக்கு அமைச்சு தரேன்.
இது உன் மேல சத்தியம். மைக்கேல் ஆசீர்வாதம். மறுபடியும் சந்திப்போம். இந்த சபையை சேர்ந்த திரு மைக்கேல் ஆசீர்வாதம் அவர்களின் குமாரத்தி செல்வி ரேகாவிற்கும், இதே சபையை சேர்ந்த காலம் சென்ற தாமஸ் பெர்னாண்டோ அவர்களின் குமாரன் செல்வன் பீட்டர் பெர்னாண்டோவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் அறிக்கை. இதற்கு திருச்சபை சட்டப்படி ஏதேனும் எதிர்ப்பு இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இந்த கல்யாணத்துக்கு நான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறேன். காரணம், காதலிச்ச இவன் இருக்கிறப்போ யார் கையிலேயோ ரேகாவை தர்றது கொடுமையானது. டேவிட், மைக்கேல், மத்தவங்க செஞ்ச பாவத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்ச கருணையே உருவான கர்த்தரோட ஆலயம் அது. புனிதமான இந்த இடத்துல உன்னை போல பாவிகளோட பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை. வெளிவா பேசுவோம். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டதா நினைக்காத. கல்யாணத்துக்கு மதம் தடையா இருக்குதுன்னா அந்த மதமே எனக்கு தேவையில்லடா. என்னோட படகுத்துறையில பந்தல் போட்டு ஜாம் ஜாம் இந்த கல்யாணத்தை நடத்துவேன். உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுடா. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை நான் என்னைக்கோ கொண்டுட்டேன்டா. அது நீ நடத்த போற கல்யாணத்துல தெரியும். ஏய், உன் கல்யாணத்தையே உன்னால நடத்திக்க முடியல. அன்னைக்கு இந்த டேவிடுக்காக யாரும் இல்ல. இன்னைக்கு இந்த ராஜா ரேகாவுக்காக இந்த டேவிட் இருக்கா. மிஸ்டர் மைக்கேல் ஆசீர்வாதம், நீ என்ன கொன்னிட்டதா சொன்னேன். நீ முடிச்சிட்டதா நினைக்கிற அந்த வாழ்க்கையோட அர்த்தமே இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு. You wait and see. ஏய் டேவிட், நாளைக்கு அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடு. இருந்தா நான் வந்துதானே ராஜா ரேகா கல்யாணத்தையே நடத்தி வைக்கணும். வா போலாம். டேவிட்,